Good evening, everybody. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 5 மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ் 5 மேக்ஸ் தமிழ்நாடு சிலபஸோட யூனிட் 1 ஜியாமெட்ரியோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் பார்த்தோம். ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் பார்க்க போகிறோம். So, area of rectangle and square. Situation. There are lot of mosquitoes in Kavita's house. These mosquitoes enter her house through the windows. Kavita's mother decided to cover the windows by a mesh. What kind of measurement is required by Kavita's mother to cover the window using the mesh? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மஸ்கிட்டோஸ், அதாவது கொசு அதிகமாக இருக்குது. இந்த கொசு எல்லாம் எப்படி போகுதுன்னா அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டு ஜன்னல் மூலிமா தான் போகுது. அதனால் கவிதாவோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த விண்டோஸ் அதாவது ஜன்னல் எல்லாத்தையுமே ஒரு நெட்டு மெஷ்னா விண்டோ கவர் பண்ணுற நெட் ஷீட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் மெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலயமா கவர் பண்ணி மஸ்கிட்டோஸ் அதாவது கொசுவை உள்ளே வராமல் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக வாட் கைண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட் பை கவிதாஸ் மதர் டு கவர் த விண்டோ யூஸிங் த மெஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் தேவைப்படும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவை கவர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மஸ்கிட்டோ நெட், அந்த மஸ்கிட்டோ நெட் இருக்கு இல்லையா, நெட் மாதிரி கவர் பண்ணுறதுக்கு போடுவோம். அந்த மெஷ்ஷை வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ அளவில் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ த மெஷர்மெண்ட் ரிக்வயர்ட் பை கவிதாஸ் மதர் டு கவர் த விண்டோ இஸ் த ஏரியா. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் வராது. பெரிமீட்டர்னால் பவுண்ட்ரி லென்த்தை மட்டும் கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணுறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல் விண்டோவையே கவர் பண்ணணும். ஸோ மொத்த ஏரியாவையும் கவர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரியா. ஸோ நம்ம நார்மலாக சொல்லுவோம், ஒரு விஷயத்தை கவர் பண்ணணுன்னா அதுக்கு பேர் ஏரியா. ஸோ இங்கே என்ன மெஷர்மெண்ட் தேவைப்படுதுன்னா ஏரியா. ஏரியா கேன் பி டிஃபைன்ட் அஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை எ ஃப்ளாட் ஷேப் ஆர் த சர்ஃபேஸ் ஆஃப் என் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியாவோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் டெஃபினிஷன். ஸோ ஏரியாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஷேப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸாக இருக்கட்டும், அது வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அந்த ஸ்பேஸை தான் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏரியா யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் த யூனிட் டினோட்டட் ஃபார் த ஏரியா ஆஃப் என் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 24 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்ட்டு யூஸ்வலாக ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் இருக்கும். அது சென்டிமீட்டராக இருக்கலாம், மீட்டராக இருக்கலாம், கிலோமீட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இப்போ ஏரியானா என்னென்னு படித்தோம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா ஃபார் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ எப்படி நம்ம பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே ரெக்டாங்கிள் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டாங்கிள் ஏபிசிடி கிவன் அபோவ் 1 centimeter divisions were marked on each side. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் நமக்கு தெரியும்ல ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க டிவிஷன்ஸ் மூலயமா சென்டிமீட்டர்ஸில். ஸோ இங்கேயும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லைனும் இங்கே லைன் இருக்கிற பார்த்தீங்க இல்லையா, அது எல்லாமே 1 சென்டிமீட்டர் டிவிஷனை வந்து குறிக்குது ஒவ்வொரு சைட்லேயுமே. ஸோ இதை வச்சு என்ன சொல்லலாம்னா இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர்ஸ், பி டு சி வந்து 6 சென்டிமீட்டர்ஸ், அதே மாதிரி
இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் இந்த ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். ஸோ ஃபுல்லாக இங்கே 2 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் ஓட ஒன் சைட் ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு சைடோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்னா, ஸோ 1 2 3 4 5 6, ஸோ டோட்டலி 6 சென்டிமீட்டர்ஸ். நமக்கு நார்மலாக என்ன தெரியும்னா ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது 6 சென்டிமீட்டர்னா இந்த சைட் 6 சென்டிமீட்டர், அதே மாதிரி இந்த சைட் 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதுவும் 2 சென்டிமீட்டர். மூவிங் ஆன். இப்போ அடுத்தது the points on opposite sides were joined as shown in the figure above. The length of the sides of each square thus created is 1 centimeter. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆன் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கொயர்ஸ் இதுக்குள்ளே ஸ்கொயரை டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஒவ்வொரு ஸ்கொயரோட சைடுமே பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்ஃபோர் த ஏரியா ஆஃப் ஈச் ஸ்கொயர், ஸோ ஒரு ஸ்கொயர் வந்து ஒன் சைடு வந்து 1 அப்படி 1 சென்டிமீட்டர் வந்து ஒரு சைடோட வேல்யூனா, ஸோ ஏரியா ஆஃப் ஈச் ஸ்கொயர் ஒவ்வொரு ஸ்கொயருமே பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் விச் இஸ் த யூனிட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So in the rectangle ABCD we have created 2 rows of 6 squares each. இங்கே மொத்தம் 2 ரோ இருக்குது. இங்கே மேலே ஒரு ரோ, இங்கே கீழே ஒரு ரோ. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோலையும் சரி செகண்ட் ரோலையும் சரி 6 ஸ்கொயர்ஸ் இருக்குது டோட்டலி. ஸோ தேர்ஃபோர் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இந்த ரெக்டாங்கிள் ஏபிசிடி வந்து பார்த்தீங்கன்னா 6 × 2. நமக்கு என்ன தெரியும்னா ரெக்டாங்கிள் ஓட ஏரியா வேல்யூ தெரியும். இதை வச்சு நம்ம எழுதலாம். என்னன்னு எழுதலாம்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 6 × 2 12 அப்படின்னு நம்ம எழுதலாம். இதை வச்சு என்ன சொல்லலாம்னா the length of rectangle ABCD is 6 centimeter, breadth-ஓட வேல்யூ வந்து 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். The number of unit squares formed are the same as the product of the length and breadth of the rectangle. இப்போ பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் பிரெத் வந்து 6 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், அப்புறம் பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுமே அந்த யூனிட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏபிசிடி வந்து 6 × 2, அதாவது 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன் வச்சு நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணலான்னா என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா the area of rectangle is equal to length times breadth, அதாவது length into breadth அப்படின்னு சொன்னாவே அது வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பார்த்தோம். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பார்க்கலாம். ஃபார்முலா ஃபார் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர், இங்கே வந்து ஏபிசிடி அப்படின்னு ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்கொயர் ஏபிசிடி கிவன் above 1 centimeter divisions were marked on each side. ஸோ எப்படி ரெக்டாங்கிளுக்கு எடுத்தோமோ அதே மாதிரி ஸ்கொயருக்கும் எடுக்கிறோம். நமக்கு ரெக்டாங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இந்த மாதிரி 3 டிவிஷன்ஸாக ஒவ்வொரு சைட்லேயுமே மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 3ன்னா ஓவரால் டோட்டல் சென்டிமீட்டர் வந்து 4, இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர். The points on opposite sides were joined as shown in the figure above. In the square ABCD, we have created 4 rows of
4 squares each. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா சைட்ஸ்லையுமே 4 சென்டிமீட்டர் தான் சைடோட வேல்யூ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ரோவில். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ரோலையும் மொத்தம் 4 ரோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அதில் ஒவ்வொரு ரோலையும் 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. The length of the sides of each square thus created is 1 centimeter. எப்படி ரெக்டாங்கிளில் வந்து ஒரு ஸ்கொயரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர்ஸ் எடுத்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு ஏரியா கண்டுபிடிச்சோன்னோ அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஸ்கொயரும் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் வரும். Therefore, the area of each square is 1 square centimeter, which is the unit square. Look at the square given above. So, இப்போது இந்த ஃபிகரை பாருங்கள். The side of the square is 4 centimeter. So, இதோட side வந்து 4 centimeter. நம்ம ஆல்ரெடி டயக்ராம் பார்த்துட்டோம். And we have 16 squares of 1 centimeter each within the square. ஸோ டோட்டலி மொத்தம் 16 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அந்த 16 ஸ்கொயர்ஸுமே 1 சென்டிமீட்டர் சைடு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பெரிய ஸ்கொயருக்குள்ளே. த நம்பர் ஆஃப் யூனிட் ஸ்கொயர்ஸ் ஃபார்ம்ட் ஆர் த சேம் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 sides ஆஃப் ஸ்கொயர். ஸோ எப்படி நம்ம ரெக்டாங்கிளில் வந்து ஏரியா கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ரெக்டாங்கிள் எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் 2 sides ஆஃப் ஸ்கொயர் வந்து மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி அதே நம்பர் ஆஃப் யூனிட் ஸ்கொயர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் த லென்த் ஆஃப் ஈச் சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 4 சென்டிமீட்டர், த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், ஸோ ஒவ்வொரு சைடுமே 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 × 4, அதாவது 16 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Therefore, நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா the area of square is equal to length of a side into length of a side. It is not necessary to divide a square or rectangle into small squares every time when you calculate their area. The advantage of a formula is that you can calculate the area simply by substituting the appropriate values. ஸோ இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி டிரைவ் பண்ணோம் இல்லையா, கண்டுபிடிச்சோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒரு டயக்ராம் வரைஞ்சி அதை செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு தடவையும் ஏரியா கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு தான், அப்படி கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு தான் ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் அந்த இந்த ஃபார்முலையோட அட்வான்டேஜ். ஸோ பெரிமீட்டர் இதே மாதிரி கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து லென்த் ஆஃப் அ சைடு இன்டூ லென்த் ஆஃப் த சைடு. ஸோ இப்போது இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Example 1.5. What is the area of rectangle of length 10 cm and breadth 8 cm? ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நமக்கு தெரியும். ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத். சரிங்களா? ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் தான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க நமக்கு லென்த்தோட வேல்யூ வேணும், பிரெத்தோட வேல்யூ வேணும். லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பிரெத் வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு டிஸ்டன்ஸோட வேல்யூமே சென்டிமீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ எந்த கன்வர்ஷனும் இல்லை. ஸோ 10 × 80. ஸோ 10 8s are 80. ஸோ தேர்ஃபோர் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், அதாவது ரெக்டாங்கிள்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லலாம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 80 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸாம்பிள் 1.6. A wall that is 6 meter long and 2 meter wide has to be painted. ஸோ ஒரு வால் பார்த்திங்கன்னா 6 மீட்டர் லாங்காக இருக்குது, அப்புறம்
2 மீட்டர் வைடாக இருக்குது. அது வந்து பெயிண்ட் பண்ணணும், ஹேஸ் டு பி பெயிண்டட். இஃப் த லேபர் சார்ஜஸ் ஆர் ₹20 per ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹20னா காஸ்ட் ஆஃப் லேபர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் லேபர் ஃபார் பெயிண்டிங் த வால்? ஃபஸ்ட்டு காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏரியா ஆஃப் வால் கண்டுபிடிக்கணும். First, let us calculate the area of the wall to be painted. Area of the wall is equal to length of the wall into breadth of the wall. So, length of the wall என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 meters. Breadth of the wall வந்து 2 meters. So, 6 into 2 வந்து 12. Thus, the area of the wall is 12 square meters. Labor cost of 1 square meter is ₹20. 20 rupees னு கொடுத்துட்டாங்க. So, the labor cost for 12 square meter இப்போ கண்டுபிடிக்கணும். So, 12 into 20 பண்ணணும். 12 2s are 24. இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ ஒரு 0 ஆட் பண்ணிட்டோன்னா ₹240. Therefore, the cost of labor for painting the wall is ₹240 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.7. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் வித் சைட் 12 சென்டிமீட்டர்? ஸோ ஒரு ஸ்கொயர் வந்து அதோட சைடோட வேல்யூ, ஒரு சைடோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். லென்த் ஆஃப் அ சைடு இன்ட்டு லென்த் ஆஃப் அ சைடு அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ லென்த் ஆஃப் அ சைடு வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 into 12. 12 12s are, இப்போது இங்கே நான் ஒர்க் அவுட்டே பண்ணி காமிக்கிறேன். 12 into 12. ஃபஸ்ட்டு இந்த 2ஆல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 12 2s are 24. 12 1s are 12 நமக்கு தெரியும். ஸோ 4 4 1. ஸோ ஆன்சர் வந்துருச்சா? இங்கே இருக்க புக்கில் இருக்கிற ஆன்சரும் என்னோடய ஒர்க் அவுட்டும் சேமாக இருக்குங்களா? ஸோ 144 அதுதான் ஆன்சர். Therefore, the area of the square is 144 square centimeters. Moving on. Next பார்த்தீங்கன்னா example 1.8. One side of a square room is 3 meters. ஒரு ஸ்கொயர் ரூமு கொடுத்துட்டாங்க. அதோட ஒரு சைடோட லென்த் பார்த்தீங்கன்னா 3 meters. If the cost of labor for laying 1 square meter of the floor is ₹25, then what is the total cost of labor? ஸோ ஒரு சைடு ஆஃப் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 3 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயர் ரூமோட ஃப்ளோரும் ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோரை வந்து லே பண்ணுறதுக்கு ₹25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க லேபர் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேபர். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் அந்த ஸ்கொயர் ரூம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ரூம். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ரூம் என்ன? லென்த் ஆஃப் அ சைடு இன்ட்டு லென்த் ஆஃப் அ சைடு. அதாவது சைடோட லென்த்து டைம்ஸ் சைடோட லென்த். சைடோட லென்த் பார்த்திங்கன்னா 3 meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 into 3 வந்து 3 3s are 9 நமக்கு தெரியும். Therefore, the area of the square room is 9 square meter. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா the labor cost of laying 1 square meter of flooring. ஃப்ளோரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 square மீட்டராக இருந்துச்சுன்னா அது ₹25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9 square meter வந்து டோட்டல் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ரூம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Therefore, the cost of laying 9 square meter of flooring is 25 into 9 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறேன். 25 into 9. 5 9s are 45. 4 carry. 2 9s are 18. ஸோ 18 2 9s are 18 வரும். 18 + 4 வந்து 22.
ஸோ 225 நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? ஸோ rupees 225 தான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேபர். மூவிங் ஆன், இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2 ஃபர்ஸ்ட் கொஷின். The length of the side of each square is given below. Find its area. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதில் 4 சப் பார்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 அப்படின்னு 4 பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு லென்த் ஆஃப் சைட் ஆஃப் ஒரு ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் நமக்கு நல்லாவே தெரியும். இஸ் நத்திங் பட் இப்போ ஒன் சைடு எடுத்துட்டோன்னா வேல்யூ ஆஃப் ஒன் சைடு இன்ட்டு வேல்யூ ஆஃப் த சைடு அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் சைடு என்ன? 10 meters into 10 meters. So 10 tens are 100. So 100 meter square. இதுதான் area of 10 meter square. அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அதாவது இதுதான் ஏரியா. திஸ் இஸ் தி ஏரியா ஆஃப் length of the side of a square with 10 meters அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். மூவிங் ஆன், இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வந்து லென்த் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அ சைடு, அதாவது ஒரு ஸ்கொயரோட ஒரு சைடோட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன தெரியும்னா லென்த் ஆஃப் த ஸ்கொயர் இன்டூ லென்த் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ எஸ் இன்டூ எஸ். அப்போது 5 சென்டிமீட்டர் இன்டூ 5 சென்டிமீட்டர். அப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 மீட்டர்ஸ் அப்படின்னு சைட் ஆஃப் ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஸ்கொயர் of a side, length of side of a square into length of side of a square. So 15 meters into 15 meters. So இதை சால்வ் பண்ணோன்னா 15 5s are வந்து பார்த்தீங்கன்னா 5 5s are 25, 2 balance, 5 1s are 5, 5 plus 2 7, so 75. இப்போ 15 1s are 15. அப்புறம் இங்கே 5 வரும். 7 plus 5 வந்து 12. ஸோ இங்கே பேலன்ஸ் 1. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 225 ஸ்கொயர் மீட்டர்ஸ். இதுதான் ஆன்சர் ஃபார் தேர்ட் பார்ட். இதே மாதிரி ஃபோர்த் பார்ட்டு சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷினோட ஃபோர்த் பார்ட், சைட் ஆஃப் லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன தெரியும்னா எஸ் இன்ட்டு எஸ். ஸோ 16 சென்டிமீட்டர் இன்ட்டு 16 சென்டிமீட்டர். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும். 6 6 ஆர் 36. ஸோ 6 பேலன்ஸ் 3 இருக்கும், 3 கேரி. 1 6 ஆர் 6, 6 plus 3 9. ஸோ 96. 16 1s are 16. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும். 6 இங்கே அப்படியே கீழே வந்துடும். 9 plus 6 வந்து 15. ஸோ 5 பேலன்ஸ் 1 இந்த பக்கம் போயிடும், நெக்ஸ்ட் நம்பரோட ஆட் ஆகும். ஸோ 256. ஸோ ஆன்சர் ஃபார் த ஃபோர்த் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 256
ஸ்கொயர் சென்டிமீட்டர். cm. ஸோ 256 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுதான் ஃபோர்த் பார்ட்டோட ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் திஸ் ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்டாங்கிள்ஸ். இப்போ செகண்ட் கொஷனில் 4 பார்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அவங்க வந்து கொஷனில் லென்த் அண்ட் பிரெத் ஆர் கிவன், அதாவது லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லென்த் இன்டூ பிரெத். ஸோ எல் வந்து லென்த், பிரெத்துங்கிறது பி. ஸோ எல் இன்டூ பி தான் ஃபார்முலா ஆஃப் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ ஃபஸ்ட் கொஷனில் பார்த்தீங்கன்னா, லென்த் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஸோ நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ லென்த் வந்து 6 சென்டிமீட்டர் இன்டூ பிரெத் வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ 6 3s are 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். செகண்ட் கொஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். ஏரியாவோட வேல்யூ வந்து 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் போகலாம். சேம் ஃபார்முலா, லென்த் இன்டூ பிரெத். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர், பிரெத் வந்து 4 மீட்டர்ஸ். ஸோ 7 into 4 equal to 7 into 4 equal to 7 4s are வந்து 28. ஸோ 28 இங்கே வந்து மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 28 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். தேர்ட் பார்ட்டும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல் இன்டூ பி ஃபார்முலா தான். லென்த் வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இன்டூ பிரெத் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ வி நோ தட் 8 into 5 என்ன 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பார்ட் பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து 9 மீட்டர், அப்புறம் பிரெத் வந்து 6 மீட்டர்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து எல் இன்டூ பி. ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் இன்டூ பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். ஸோ 9 6 are 54. ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ 54 ஸ்கொயர் மீட்டர் ஆர் மீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர் ஃபார் ஃபோர்த் பார்ட். நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நம்ம இப்போ 150 into 800 கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தம் 3 zeros இருக்குது. ஃபஸ்ட்டே அதை எழுதி வச்சுக்கலாம். 5 8s are 40. ஸோ 4 கேரி 0 இங்கே எழுதிக்கலாம். 1 8s are 8. 8 plus 4 12. ஸோ 12,000. ஸோ rupees 12,000 தான் total cost for area 150 meter square. இதுதான் ஃபோர்த் கொஷனோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் வில் பி த லேபர் காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளோர் ஆஃப் அன் அசம்பிளி ஹால் விச் இஸ் 14 மீட்டர் லாங் அண்ட் 10 மீட்டர் பிரெத் இஃப் த காஸ்ட் ஆஃப் லேயிங் இஸ் ₹60 per ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஷனில் வந்து லேபர் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட ஸோ அந்த ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரை லே பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு அசம்பிளி ஹாலோட டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 14 மீட்டர் லாங் அண்ட் 10 மீட்டர் பிரெத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ₹16 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம
ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபிஃப்த் கொஷின், ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் என்னன்னா 14 மீட்டர் இன்ட்டு பிரெத் வந்து 10 மீட்டர். ஸோ 14 ஒன்ஸா 14, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 140 மீட்டர் ஸ்கொயர், அதுதான் ஏரியாவோட வேல்யூ. ஏரியா ஈக்குவல் டு 140 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர் ஸ்கொயர் மீட்டர் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு ₹60 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 1 மீட்டர் ஸ்கொயருக்கு ₹60 அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா 140 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ருபீஸ், எவ்வளோ லேபர் காஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா 140 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ₹60. அதாவது என்னன்னா 140 இன்ட்டு 60 கண்டுபிடிக்கணும். 140 இன்ட்டு 60. இங்கே லாஸ்ட்டில் 2 ஜீரோஸ் இருக்குது, அது அப்படியே போட்டுருங்க. 4 6 ஆர் 24, 2 கேரி, 1 6 ஆர் 6, 6 ப்ளஸ் இந்த 2 8. ஸோ ஆன்சர் வந்து ₹8,400. நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் இந்த சாப்டர் கம்ப்ளீட்டட். இப்போ இங்கே ஆக்டிவிட்டி 2 கொடுத்துருக்காங்க. யூஸிங் த கிரிட் ஷீட் ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ். ஈச் ஸ்கொயர் இஸ் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் கிரிட் ஷீட் யூஸ் பண்ணி இந்த கொடுத்துருக்கிற ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸோட ஏரியா அப்புறம் பெரிமீட்டர் ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்கொயரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எனக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். மூவிங் ஆன். இப்போ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஷின் என்னென்னா, இஃப் த காஸ்ட் ஆஃப் 1 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் அ பிளாட் இஸ் ₹800, then find the total cost of the plot that is 15 meter long and 10 meter breadth. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்கொயர் மீட்டர் பிளாட்டோட விலை வந்து ₹800. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பிளாட், that is 15 meter long and 10 meter breadth. ஸோ 15 மீட்டர் லாங் அண்ட் 10 மீட்டர் பிரெத்து. லென்த்தும் பிரெத்தும் எதுக்கு இருக்கும்? ரெக்டாங்கிளுக்கு இருக்கும். ஸோ ஒரு பிளாட்டு அதோட லென்த்து வந்து 15 மீட்டர், பிரெத்து வந்து 10 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் rectangular plot is equal to length into breadth. அது வந்து L into B அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ equal to length எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 meters.
பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 மீட்டர்ஸ். ஸோ இன்ட்டு 15 மீட்டர் இன்ட்டு 10 மீட்டர்ஸ். ஸோ 15 இன்ட்டு 10 என்ன, 15 ஒன்ஸ் ஆஃப் 15. ஸோ 15, இங்கே ஒரு 0 இருக்குது, ஸோ ஒரு 0 போடணும். ஸோ 150 மீட்டர்ஸ் ஸ்கொயர். அதுதான் ஏரியா. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ அழிக்கிறேன். 150 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏரியா. ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். 150 மீட்டர் ஸ்கொயர். இப்போ என்னென்னா 1 ஸ்கொயர் மீட்டரோட வேல்யூ வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஷனில். ஸோ நம்ம ஏரியா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 150 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 150 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஸோ 150 இன்ட்டு 800 நம்ம கண்டுபிடிக்கணும். மூவிங் ஆன். இப்போ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஷின் என்னன்னா, இஃப் த காஸ்ட் ஆஃப் 1 square meter of a plot is rupees 800, then find the total cost of the plot that is 15 meter long and 10 meter breadth. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்கொயர் மீட்டர் பிளாட்டோட விலை வந்து 800 rupees. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பிளாட், காஸ்ட் ஆஃப் த பிளாட் தட் இஸ் 15 மீட்டர் லாங் அண்ட் 10 மீட்டர் பிரெத். ஸோ 15 மீட்டர் லாங் அண்ட் 10 மீட்டர் பிரெத். லென்த்தும் பிரெத்தும் எதுக்கு இருக்கும், ரெக்டாங்கிளுக்கு இருக்கும். ஸோ ஒரு பிளாட்டு அதோட லென்த்து வந்து 15 மீட்டர், பிரெத்து வந்து 10 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் தட் த ரெக்டாங்குலர் பிளாட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் rectangular plot is equal to length into breadth. அது வந்து L into B அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்போ ஈக்குவல் டு லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர்ஸ். பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர்ஸ். ஸோ இன்ட்டு 15 மீட்டர் இன்ட்டு 10 மீட்டர்ஸ். ஸோ 15 இன்ட்டு 10 என்ன, 15 ஒன்ஸ் ஆஃப் 15. ஸோ 15, இங்கே ஒரு 0 இருக்குது, ஸோ ஒரு 0 போடணும். ஸோ 150 மீட்டர்ஸ் ஸ்கொயர். அதுதான் ஏரியா. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ அழிக்கிறேன். 150 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏரியா. ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். 150 மீட்டர் ஸ்கொயர். இப்போ என்னென்னா 1 ஸ்கொயர் மீட்டரோட வேல்யூ வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஷனில். ஸோ நம்ம ஏரியா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 150 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 150 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஸோ 150 இன்ட்டு 800 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ 150 இன்ட்டு 800 கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தம் 3 ஜீரோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டே அதை எழுதி வச்சுக்கலாம். 5 8s are 40. ஸோ 4 கேரி 0 இங்கே எழுதிக்கலாம். 1 8s are 8. 8 + 4 12. ஸோ
12,000. ஸோ rupees 12,000 தான் total cost for area 150 meter square. இதுதான் 4th questionோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 5th question பார்க்கலாம். 5th question பார்த்தீங்கன்னா, what will be the labor cost of laying the floor of an assembly hall which is 14 meter long and 10 meter breadth if the cost of laying is rupees 60 per square meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஷனில் வந்து லேபர் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட ஸோ அந்த ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரை லே பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு அசம்பிளி ஹாலோட டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 14 மீட்டர் லாங் அண்ட் 10 மீட்டர் பிரெத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து rupees 16 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ 5th question, ஏரியா equal to length into breadth. length என்னன்னா 14 மீட்டர் into breadth வந்து 10 மீட்டர். ஸோ 14 ஒன்ஸா 14, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 140 மீட்டர் ஸ்கொயர், அதுதான் ஏரியாவோட வேல்யூ. ஏரியா equal to 140 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர் ஸ்கொயர் மீட்டர் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு rupees 60 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 1 மீட்டர் ஸ்கொயருக்கு rupees 60 அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா 140 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ருபீஸ், எவ்வளோ லேபர் காஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா 140 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு rupees 60, அதாவது என்னன்னா 140 இன்ட்டு 60 கண்டுபிடிக்கணும். 140 இன்ட்டு 60, இங்கே லாஸ்ட்டில் 2 zeros இருக்குது, அது அப்படியே போட்டுருங்க. 4 6 are 24, 2 carry, 1 6 are 6, 6 plus இந்த 2 8. ஸோ ஆன்சர் வந்து rupees 8,400. நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் இந்த சாப்டர் கம்ப்ளீட்டட். இப்போ இங்கே ஆக்டிவிட்டி 2 கொடுத்துருக்காங்க. யூஸிங் த கிரிட் ஷீட் ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ். ஈச் ஸ்கொயர் இஸ் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் கிரிட் ஷீட் யூஸ் பண்ணி இந்த கொடுத்துருக்கிற ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸோட ஏரியா அப்புறம் பெரிமீட்டர் ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்கொயரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எனக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.